அண்ணே இது என்ன மீன்? ரொம்ப உயிரோட இருக்கு. தம்பி இந்த மீன் என்ன மீன் தெரியாது தம்பி. இதுதான் தம்பி குளத்து மீன். இது விரால் மீன் சொல்லுவாங்க தம்பி. ரொம்ப உயிரோடு இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெட்டி கொடுத்தா ரொம்ப அருமையா இருக்கும். தொட்டிக்குள்ள மீன் கிடக்கு போய் பாருப்பா. என்ன தொட்டிக்குள்ள படக்குன்னு சொன்னீங்க? பையன் தொட்டிக்குள்ள இருந்து தூக்குறேன்னு சொல்லிட்டு கீழே விட்டான்னு வழி ஓடிட்டு. சரிண்ணே எனக்கு ஒரு 2 கிலோ போடுங்கண்ணே. போடு அடிக்காதீங்கண்ணே. அடி நல்லா அடிச்சு கொள்ள போறீங்களா? எம்மா எம்மா அடி அழ அந்தா போச்சே, அடிச்சு கொண்டு போட்டீங்களே. என்ன இந்த மீன் இப்படிதான் அடிச்சு கொள்வீங்களாண்ணே? சரி நான் உயிரோடயே செதிலாம் அடிக்கீங்களாண்ணே? சரி நல்லா நீட்டா கிளீன் பண்ணி எனக்கு ஒரு 1,5 கிலோலேருந்து 2 கிலோ போடுங்கண்ணே. நல்லா நீட்டா போட்டு பொடி பீஸா போடுங்கண்ணே. குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் போடுங்கண்ணே. தம்பி இந்த மீன் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ள மீனுப்பா. உனக்கு கிடைக்காது. என்னமோ உனக்கு அதிசயமா நீ கிடைச்சிருக்கு. இந்த மீன் வந்து கிலோ 800 ரூபா தம்பி. மீன் அவ்வளவு வச்சு சூடா சாப்பிட்டாதான் தம்பி நல்லா இருக்கும். ஆற விட்டினா கவுச்சு அடிக்கும். சரியா? இந்த மீனை போய் நல்லா பொரிச்சு நல்லா சாப்பிடுப்பா. அண்ணன் பேரை கண்டிப்பா சொல்லுவேன். சரிண்ணே நீங்க வந்து கடல் மீன் விற்கிறவங்க, நீங்க வந்து லாஞ்செல்லாம் போலன்னு சொல்லி இந்த குளத்து மீன்லாம் வச்சு நல்லா வெட்டி குடிக்கீங்க. சரி நல்லா இருந்தா சரிதானே. மீன் நல்லா இருந்துச்சுன்னா அண்ணன் பேரை கண்டிப்பா சொல்லுவேன். அண்ணன்ட்ட வந்து எல்லாரும் வாங்குங்கன்னு சொல்லுவேன். நீ நல்லா இருக்குன்னு சொல்லி வருவ தம்பி. ஆனா வந்து என்கிட்ட வந்து இந்த குளத்து மீன் அடுத்தால கிடைக்காது தம்பி. ஒரு அரிய வகை உனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு லக்கு. நல்லா வாங்கி சாப்பிடு. நல்ல டேஸ்டா இருக்கும் தம்பி. நல்ல பொடிசா வெட்டி தரேன் உனக்கு. உனக்கு நல்ல பொடிசா வெட்டி தரேன். நல்ல குழம்பு சாப்பிடு. இந்த மீனை நீ சாப்பிட்டுட்டு அண்ணன் பேரை கண்டிப்பா சொல்லுவ. ஆனா அடுத்தால கேட்டு வந்துடாத. மீனை கேட்டு. மீன் கிடைக்காது தம்பி. சரி நல்லா பொடிசா வெட்டி தந்தேன். நீ கிளம்பு.